வேலை செய்யுது. பணத்துக்கு வந்து எப்பவுமே மதிப்பு ஜாஸ்தி. என்ன, ஒருத்தன் வந்து விறகு வெட்டிட்டு இருந்தான். விறகு வெட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான். விறகு வெட்டிட்டு கடையில போய் கும்பிடுவான். விறகு வெட்டிட்டு ஒவ்வொரு கடையில போய் கும்பிடுவான். ஐயா வணக்கங்க அப்படின்னு. ஒருத்தனும் மதிக்க மாட்டான். வேணா விறகு தானே வெட்டுறான். இன்னொரு கடைக்கு போவான். ஐயா வணக்கம். ஒருத்தனும் மதிக்க மாட்டான். மறாவது நாள் என்ன ஆகி போச்சு, லாட்டரி டிக்கெட்ல 25 லட்சம் விழுந்துருச்சு. 25 லட்சம் விழுந்துருச்சு. அந்த தம்பிக்கு விழுந்துருச்சு. விறகு வெட்டிட்டு இருந்தவே இன்னைக்கு என்ன ஆயினா, லட்சாதிபதி ஆயிட்டான். இப்ப இவன் கடை தெருவுக்குள்ள போனான். ஒவ்வொரு கடைக்காரன் எந்திரிச்சு இவனை கும்பிட்டான். வணக்கங்க. அவன் சொன்னான் சொல்லிடுறங்க. இன்னொரு கடைக்கு போனான். வணக்கங்க சொல்லிடுறங்க. இன்னொரு கடைக்கு போனான். வணக்கங்க சொல்லிடுறங்க. மறாவது நாளும் வந்தான். மறுபடியும் வணக்கங்க சொல்லிட்டங்க சொல்லிட்டங்க. என்ன விளையாடுறியா? வணக்கம்னு சொன்னா என்ன சொல்லணும்? ஒண்ணு வணக்கம்னு சொல்லணும். அது என்ன சொல்லிட்டங்க சொல்லிடுறங்க அப்படின்னு. இல்ல 2 நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வணக்கம் சொன்னேன். அப்போ ஒருத்தரும் எனக்கு வணக்கம் சொல்லல. ஆனா இன்னைக்கு எனக்கு லாட்டரி 25 லட்சம் விழுந்த உடனே அத்தனை பேரும் வணக்கம் வணக்கங்கிறீங்க. இந்த வணக்கம் பூரா எனக்கு இல்ல, அந்த 25 லட்சத்துக்கு தான். அதனால போய் நான் என்ன பண்ணேன்னா வணக்கங்க வணக்கங்கன்னு உனக்கெல்லாம் வணக்கம் சொன்னாங்க, உனக்கெல்லாம் வணக்கம் சொன்னாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த வாழ்க்கையில எந்த உறவாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை பயன்படும் வரைக்கும் தான் பிறர் நம்மளை மதிப்பார்கள். மதிப்பு இல்லைன்னா மதிக்க மாட்டான். ஆனா பயன் இருந்தாலும் பயன் இல்லை என்றாலும், தினந்தோறும் பாடினாலும் பாடாவிட்டாலும், முருகான்னு திட்டினாலும் திட்டலைனாலும் பூஜை பண்ணாலும், இறந்த பிறகு கூடி இந்த உயிரை தன்னோடு வைத்துக் கொண்டு ஆதரிக்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான். நீங்க முருகனுக்கு பூஜை பண்ணலைனாலும் சரி, சார் எத்தனை பேர் நீ காலையில திட்டிட்டு வந்திருப்பீங்க முருகனை. உனக்கு தினமும் பூஜை பண்ணி என்ன பண்ண, இந்த மாதிரி எத்தனை பூஜைக்கு போயிட்ட, நீ என்ன பாக்குறியே. சாமி சொல்றாரு, இதே திருப்பரங்குன்ற மண்ணில இருந்து சாமி சொன்னார், உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலகொடும் அடியனை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன். ஆனா நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். என்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லவே மாட்டோம். பார்த்திருக்கீங்களா? முருகா, உன்னை பாடுறதுக்கு உன்னை பூஜை பண்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனா என்ன சொல்லுவோம், முருகனை கும்பிட்டு என்ன பண்றது, சோதிக்கிறார் போட்டு சோதிக்கிறார் போட்டு. ஆனா நீங்க எவ்வளவு திட்டுனாலும் சரி, எவ்வளவு தூரம் அவரை வந்து நீங்க கிண்டல் பண்ணாலும் சரி, ஏன் ஒரு கட்டத்துல போய் முருகனே இல்லைனாலும் சரி, ஆனா நீங்க போகும்போது ஓரமா பார்த்து உங்களை சிரிச்சுக்கிட்டு, நீ தானே பா, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி, இப்படிதான் திட்டுவேன், நாளைக்கு திருப்பி என்கிட்ட தானே வருவோம் முருகான்னு. ஒரே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க, சாமி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்வார். இந்த வாழ்க்கையில உன்னுடைய அம்மா விடலாம், உன்னுடைய அப்பா கைவிடலாம், உன்னுடைய மனைவி விடலாம், உன்னுடைய கணவன் விடலாம். ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கோ, உங்க கூட என்னைக்கும் இந்த ஆறுமுக பெருமான் இருக்கான். ஒருபோதும் கைவிட மாட்டான், ஒருபோதும் கைவிட மாட்டான். அதனால இதே மதுரையில எத்தனை திருவிளையாடல்ல சாமி பண்ணியிருக்கா. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா, மதுரையில முருகப்பெருமான் பிறந்திருக்கிறார். மதுரையில முருகப்பெருமான் பிறந்திருக்கிறார். வேல்மாறல் வழிபாட்டுக்கும் வேல்மாறலுக்கும் மதுரைக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்கு. வேல்மாறல் மகாமந்திரத்துல நேரடியாக ஒரு ஊரை சொன்னதே கிடையாது. 16 வரியில சாமி திருத்தணியை சொல்லிவிட்டு